21/2/2026 மறந்தும் கூட தவற விட்டுடாதீங்க. ஏன்னா அன்னைக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய சனி மகா சதுர்த்தி விரதம். இந்த நாளில் முறையாக விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டு அருகம்புல் சார்த்தி மோதகம் நெய்வேத்தியம் படைச்சு வழிபடும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த நாளில் சில விஷயங்களை மறந்தும் கூட நம்ம செய்திடக்கூடாது. அப்படி செய்தோம் அப்படின்னா விநாயக பெருமானோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? இந்த நாள் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த நாள் யார்கிட்டையும் கடன் வாங்கவே வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரதம் சனி பெருக்கு அப்படின்றதால நீங்கள் கடன் வாங்குனீங்க அப்படின்னா அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இன்னைக்கு கடன் வாங்கவே வாங்காதீங்க. இந்த நாளில் இந்த விஷயத்தை பண்ணும் பொழுது சனிப்பிடியிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். என்னென்னா பச்சரிசி கூட வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு தீனியாக கொடுக்கும் பொழுது அந்த எறும்புகளோட எச்சில் அந்த பச்சரிசியில் படும் பொழுது நம்மளோட கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே கரைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அற்புதமான நாள் தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு சனிக்கிழமை சதுர்த்தி விரதம். இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு முறையாக விரதம் இருந்து சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. உங்களுக்கு விநாயக பெருமானா ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் கம் கணபதியே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.